ஹலோ தமிழ் டியூட்டோரியல்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷீஷா பார்ட் 1ல் ஸ்டாட்டிக்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், இன்டர்ஃபேஸ், பார்ஷியல் கிளாஸ் அண்ட் ஷீல்டு கிளாஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டாட்டிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டாட்டிக்னா என்ன? ஸ்டாட்டிக்ன்றது என்ன அப்படின்னா, ஸ்டாட்டிக் இஸ் அ ஃபைனல் வேல்யூ. ஸோ வந்து நம்ம ஒரு கிளாஸை வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அதில் இருக்கிற மெத்தட் வந்து ஸ்டாட்டிக்காக தான் இருக்கணும். மெத்தட், வேரியபிள்ஸ், எவ்ரிதிங் எல்லாமே வந்து ஸ்டாட்டிக்காக தான் இருக்கணும். ஸோ ஸ்டாட்டிக் மெத்தடை வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் இல்லாமையே வந்து கால் பண்ணலாம். ஒரு மெத்தட் வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை, அந்த மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் தேவையில்லை. ஸோ வித்தவுட் ஆப்ஜெக்ட் வி கேன் கால் தட் மெத்தட். ஓகேங்களா, ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ இது எதுக்காக, இந்த ஸ்டாட்டிக்கோட அட்வான்டேஜ் என்னென்னா குயிக்காக லோட் ஆகும். ஸோ நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் வந்து லோட் ஆகுறதுக்கும் இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் லோட் ஆகுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ ஸ்டாட்டிக் மெத்தட், ஒரு கிளாஸ் வந்து ஸ்டாட்டிக் கிளாஸ்னால் அந்த கிளாஸ் வந்து குயிக்காக வந்து லோட் ஆகும். ஸோ இதான் வந்து இதோடைய அட்வான்டேஜ். ஸோ ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ வந்து நம்ம கிளாஸ் வந்து கால்குலேஷன் அப்படிங்கிற கிளாஸ், இந்த கிளாஸ் வந்து நம்ம ஸ்டாட்டிக்னு சொல்லிட்டேன். ஸோ இட்ஸ் அ ஸ்டாட்டிக் கிளாஸ். ஸோ அதில் வந்து ஒரு மெத்தட், ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட்டு ரிட்டன் டைப்பு, ஆடுங்கிறது மெத்தட் நேமு, அதில் வந்து பேராமீட்டர்ஸ் இன்ட்டு நம்பர் 1 இன்டீஜர் டைப்பில் நம்பர் 1 அண்ட் நம்பர் 2ன்ற 2 பேராமீட்டர்ஸ் வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த நம்பர் 1 நம்பர் 2 வந்து நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, மெத்தடு வித் பேராமீட்டர்ஸ் வித் ரிட்டன் டைப். ஓகேவா. ஸோ இன்னொரு கிளாஸ் வந்து ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இந்த ப்ரோக்ராம்ன்ற கிளாஸுக்குள்ளே மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்ட்டு ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஏன் ரிசல்ட்டுன்ற வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த மெத்தட் வந்து வித் பேராமீட்டர்ஸ் வித் ரிட்டன் வேல்யூ. ஸோ அந்த ரிட்டன் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் இல்லையா. ஸோ அது என்ன டைப்பு, இன்டீஜர் டைப்பு. ஸோ அதனால் நான் வந்து இன்ட்டு ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நான் பாஸ் பண்ணுற வேல்யூ, இங்கே நான் பாஸ் பண்ணுற வேல்யூ இந்த மெத்தடில் போயிட்டு ஸோ கால்குலேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா. ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது ஒரு வேரியபிளில் ஸ்டோர் ஆகணும். ஸோ அந்த வேரியபிள் தான் ரிசல்ட். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன், கால்குலேஷன். ஸோ அந்த ஸ்டாட்டிக் கிளாஸுடைய நேம் என்னது, கால்குலேஷன்றதான் அந்த ஸ்டாட்டிக் கிளாஸுடைய நேம். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு கால்குலேஷன் கிளாஸ் நேம் டாட் ஆடுன்றது அந்த கிளாஸில் இருக்கிற மெத்தட் 6,22 அப்படிங்கிற 2 வேல்யூ பேராமீட்டர்ஸ் வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த லைன் வந்தோடனே என்ன ஆகும், கண்ட்ரோல் வந்து இந்த இடத்துக்கு போகும், இந்த மெத்தடில் போகும். ஸோ நம்பர் 1ன்ற இடத்துல என்ன இருக்குது, 6 இருக்குது. நம்பர் 2ன்ற இடத்துல 22 இருக்குது. ஸோ நம்ம 6 + 22. ஸோ 6 + 22 எவ்வளோ, 28 இல்லையா. ஸோ 28 வந்து ரிட்டர்ன் பண்ணும். எங்கே ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா இந்த ரிசல்ட்டுக்கு. ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த ரிசல்ட்டுன்ற இடத்துல எவ்வளோ இருக்கும், ரிசல்ட் ஈக்குவல் 22 அப்படின்னு இருக்கும். ரிசல்ட்டில் 22 இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம அதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம், பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ கன்சோல் ரைட்டில் வந்து ஆட் ஆஃப் 6 and 22 இஸ் ப்ளஸ்ன்றது கன்கார்டினேட்டு. ஸோ ரிசல்ட்டில் இருக்கிற வேல்யூ அப்படி கன்கார்டினேட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா. இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும். add of a and 22 is 28. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம வேணும்னா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ப்ரோக்ராம் கால். ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டாட்டிக்னு வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே வந்து ஒரு வேரியபிள், ஸோ அதுவும் ஸ்டாட்டிக்காக தான் கொடுத்துருக்கேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங்கு எஸ்டிஆர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு பிரிண்ட் அப்படிங்கிற ஸ்டாட்டிக் மெத்தடை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி, ஸோ அந்த கிளாஸில் வந்து மெயின் மெத்தடுக்குள்ளே ஸோ இந்த ஸ்டாட்டிக் கிளாஸ்க்குள்ளவே நம்ம வந்து ஸ்டாட்டிக் கிளாஸில் ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கன்சோல் ரைட்டுக்குள்ளே ஸ்ட்ரிங்கை வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கு தான் வந்து இந்த ஸ்ட்ரிங்கு.
ஓகேங்களா. நம்ம மேலே டிக்ளேர் பண்ண அந்த வேரியபிள் தான் இந்த ஸ்ட்ரிங்கு. ஸோ அந்த ஸ்ட்ரிங்குக்கு நான் இன்னும் வேல்யூ அசைன் பண்ணல. ஸோ அதை நான் எங்கே அசைன் பண்ண போகிறேன், இந்த கிளாஸில் ப்ரோக்ராம் கால்ன்றது அந்த கிளாஸோடைய நேம் டாட் ஸ்ட்ரிங். ஸோ ஸ்டாட்டிக் கிளாஸில் இருக்கிற ஸ்டாட்டிக் கிளாஸ் டாட் அதில் இருக்கிற வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டேன். இப்போ வந்து ப்ரோக்ராம் கால் டாட் பிரிண்ட் அப்படின்னு நான் சொன்ன உடனே இது என்ன பண்ணும், இந்த பிரிண்ட்ன்ற மெத்தடுக்கு போயிட்டு இந்த இடத்துல பார்க்கும் கன்சோல் ரைட் ஹேண்டில் ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங்கில் நம்ம என்ன அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நவ் யூ கேன் ஆக்சஸ் ஃபீல்ட் டைரக்ட்லி with class name as its static and public அப்படின்னு நம்ம வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இங்கே ஆப்ஜெக்டே நம்ம எதுக்கும் நம்ம கிளாஸுக்கு ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ணல. ஓகேங்களா. ஸோ ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் டைரெக்டாக வந்து நம்ம ஸ்டாட்டிக் கிளாஸ் மெத்தடையும் அதோடைய வேரியபிள்டையும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, புரியுதுங்களா. இதுதான் வந்து கான்செப்ட். ஸ்டாட்டிக்னா இதுதான். வித்தவுட் கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமலே நம்ம வந்து ஸ்டாட்டிக்கில் இருக்கிற வேரியபிள்ஸையும் மெத்தட்ஸையும் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ஸ்டாட்டிக். ஸோ நெக்ஸ்ட் டுட்டோரியலில் வந்து கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க அண்ட் கமெண்ட் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.